Guys, next பார்த்தீங்க அப்படின்னா தம் பரோட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக் அதில் போட்ட மசாலா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த கலர் பார்த்தாலே எனக்கு அந்த பேச்சை மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று போட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஆக்சுவலாக லேம்ப்பு செம்ம டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. நல்லா பீஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய பீஸு, அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். Hello guys, welcome back to our channel. நான் உங்கள் டேனிஸ் காசிமேடு மீனவன். கைஸ், ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நியர்பையில் இருக்க பாண்டியாஸ் வந்திருக்கோம். ஸோ பாண்டியாஸ்னால் என்ன பண்ணி திருப்பி பாண்டியாஸே அப்படின்னா நம்ம வந்து பாண்டியாஸில் வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பிரான்ச் மகாராணியில் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிரான்ச். ஸோ இங்கே நம்ம கல்மண்டபம் நியர்பை ராயபுரம் கிட்ட ஒரு பாண்டியாஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஷூட் பண்ண வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செம்மையாக இருக்கும். பட் அங்கே நம்ம நிறைய விஷயம் சாப்பிடல. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ என்னென்ன சாப்பிட வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லிட்டேன் அப்படி என்ன. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன ஃபுட்டு இங்கே இருக்குது, அதாவது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஃபுட்டுன்றது தான் முக்கியம். பாண்டியாஸ்னாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். ஏன்னா நாங்களாம் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கேருந்து சாப்பிட்டு வாழ்ந்த பசங்க தான். இந்த ஏரியாவோட இந்த நார்த் சென்னை பசங்க எல்லாருமே வந்து பாண்டியாஸ் ஹோட்டல்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. என்னப்பா சொல்கிறேன்? ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து காமனாகவே பாண்டியாஸ்னால் ராயபுரம், கல்மண்டபம், மகாராணி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நிறைய பேர் தெரில அப்படின்னா நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாண்டியாஸ் வந்துட்டோம். ஸோ பாண்டியாஸ் உள்ள நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு பாட்டில் வந்து சிக்கன் தம் பரோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இவனை வந்து நம்ம ஃபைனலாக வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் குருமா, அதாவது நல்லி ஸ்பெஷல் குருமா. ஸோ செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, ஆக்சுவலாக க்ரீம் நான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சு எலும்பு சூப், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சூப். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் பெப்பர் பேஸ்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து ஒரு கிரேவி திக்கான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. பெரி சிக்கன், கண்டிப்பாக பெரி சிக்கன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பொட்டலம் பிரியாணி இருக்குது. ஸோ செம்மையாக ட்ரை பண்ணுறோம் அதையும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோயிலில் செஞ்ச பொட்டலம் பிரியாணி இங்கே இருக்குது. ஸோ அவங்க பேக்கிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் என்ன நம்ம ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி தவா ஃப்ரை செம்மையாக இருக்குது பார்க்கவே. நல்லா வந்து ஆனியன்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் லேம்ப் ஷவர்மா. மோஸ்ட்டாக எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லை, ஏன்னா மோஸ்ட்டாக நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. லேம்பில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஷவர்மா நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேவரட் பாஷா ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ் பார்பிக்யூ பண்ணியிருக்காங்க. லுக் அட் திஸ், நல்லா வந்து பயங்கரமாக ஃபிஷ்ஷை வந்து நல்லா வந்து அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி மசாலாலாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா alfaham சிக்கன். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா ஆச்சு நாக் அவுட் பண்ணுறோம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கைக்கிட்டே இருக்குது alfaham, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம வந்து செஸ்ட் பீஸ் எடுக்கிறத விட நம்ம லெக் பீஸாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல, மைனஸில் டிப் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நிறையவாகவே எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கை கிட்ட இருக்க சாப்பிடலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஏன்னா சிக்கன் எப்படின்னா, பட் இதில் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பட்டரோட வாசம் செம்மையாக இருக்குது. சிக்கன் வந்து நம்ம கடிக்கும் போது எப்படின்னா ஒரு ஜூசினஸாக ஃபீல் ஆகுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிக்கனை வந்து நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்,
சிக்கன் வந்து நல்லா வந்து மசாலா இன்க்ரீட் நல்லா இறங்கணுன்றதுக்காக தட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிக்கன் தட்டி நல்லா வந்து மசாலா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை அல்ஃபாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஷ்ஷே வந்து வேறு லெவல் டிஷ்ஷு. அதே மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருது, நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஸோ மஸ்ட் ட்ரை கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி தவா ஃப்ரை. நல்லா வந்து அந்த வரமிளகாலாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இவங்க சிக்கன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த சிக்கன் நல்லா தட்டி தான் வந்து அவங்க வந்து குக் பண்ணியிருக்காங்க, ஏன்னா மசாலா நல்லா இன்ஃப்யூஸ் ஆகணுன்ட்டு. பட் நாட்டுக்கோழி நம்ம ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். கலரே வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஃபுட்டு பார்க்கும்போது அந்த கலர் வந்து நல்லா இருந்தாலே நான் வந்து வேறு லெவலில் வந்து நாக் அவுட் பண்ணுவேன். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, ஆக்சுவலாக நல்ல ஒரு ஆனியன் ஃப்ளேவர் வருது. அதுவும் இல்லாமல் அந்த வரமிளகா நான் சொல்லியிருந்தேன், அந்த வரமிளகாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப வந்து எஃபெக்டாக இல்லை. பட் அது கூட வந்து அந்த கருவேப்பிலையோட ஒரு ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. நல்லா பீஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய பீஸு. அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நம்ம சாப்பிடும்போதே வந்து சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை நாட்டுக்கோழி தவா ஃப்ரை, வேறு லெவல் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பெரி சிக்கன் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இவங்ககிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் காம்பினேஷனில் வந்து ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செஸ்ட் பீஸ் ட்ரை பண்ணிடலாம். இதில் இங்கே பாருங்கள், செஸ்ட் பீஸ் இதுவும் வந்து நல்லா அடித்து தான் செஞ்சுருக்காங்க. ஸோ மைனஸில் டிப் பண்ணி இங்கே பாருங்கள். ஸோ மைனஸில் டிப்பு இங்கே பாருங்கள், டிப் வச்சாச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். மைனஸ் வேறு லெவலு. அதுவும் இல்லாமல் சிக்கன் வந்து ஒரு செஸ்டி பீஸ் நம்ம சாப்பிடும் போது கூட வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மசாலா நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை. போட்டுனா எவ்வளோனா போடலாம். சீரியஸ்லி ஒரு நல்ல ஒரு பெரிய சிக்கன். ஆக்சுவலாக அங்கே போட்டிருக்க மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள வரைக்குமே வந்து நல்லா ஸ்டஃப் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பெரிய சிக்கன். எனக்கு சிக்கன் சாப்பிடும்போது அந்த ஹார்ட்னஸே ஃபீல் ஆகலை, நல்லா ஒரு சாஃப்ட்னஸாக ஒரு இறங்குது உள்ள. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏ கிளாஸ் ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த ஃபுட் அப்படியே எனக்கு கிடைக்கும். ஏன்னா பாண்டியாஸ் எனக்கு பர்சனலாகவே வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஃபுட். இங்கே எல்லாமே பிடிக்கும் எனக்கு. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷவர்மா ட்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், இங்கே வந்து நான் ஓவராலாக நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஷவர்மா ஸ்பாட் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் அங்கே கூட லேம்பில் வந்து நம்ம வந்து ஷவர்மா போடுவாங்களான்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஐடியாவே கிடையாது எனக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த ஷவர்மாவில் வர அந்த ரேப்பர்ஸை பிடிக்கிறதே வந்து ஒரு நல்ல தனி சோகம். அடடா கப்பாருங்கப்பா, அப்படியே வேறு லெவல் ஜூசினஸாக இருக்கா போல். இங்கே பாருங்கள், நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா மைனஸ்லாம் ஸ்டஃபிங் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நானே வந்து லேம்ப் இருக்கான்னு கேட்டு நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். குப்பூஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த லேம்ப் சாப்பிட்ட மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறதுனா, அந்த ஆனியன்ஸோடு சாப்பிடும்போது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆச்சு. பட் நடுநடுவில் வந்து அந்த வெள்ளரிக்காய் போட்டனால அது கடிக்கும் போதே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக லேம்ப்பு செம்ம டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் தவா ஃப்ரை கிரேவி மாதிரி செஞ்சுருக்காங்க. செமி கிரேவி தான், சரிங்களா? ஃபுல் கிரேவி கிடையாது, செமி கிரேவியில் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக கீழே பார்க்கும்போது நல்லா மேலே ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுது, அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸினஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஆட்டுக்காலாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த கிரேவியாக செய்யும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த வெங்காயத்தோடு நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். நல்லா வெங்காயத்தில் போட்டு நல்லா பெரட்டி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம சாப்பிட்டு. ஆக்சுவலாக ஆட்டுக்கால் வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓவர் ஸ்பைசினஸ் இருக்காது. ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு கருவேப்பிலை பேஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிரேவியவே நம்ம அப்படியே சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது. நல்லி ட்ரை பண்ணுவோமா? நல்லி கடிக்க ராஜிகரம் தான் வரணும், இல்லை நம்மளே போகிறோம். नाची रिच तो
உள்ளே செதுக்கி வச்சுருக்காங்க இல்லையே, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ஆட்டுக்கால் பாயா. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மேலே வந்து அந்த க்ரீம் போட்டு ஒரு க்ரீம் தான் வந்து ஸ்வீட் க்ரீம் சரிங்களா, நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம நல்லா சூடாக சாப்பிடணும், இன்னும் வேறு லெவலில் வந்துடும். ஆக்சுவலாக அவங்க கொடுத்த நல்லி இங்கே இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லியை மட்டும் அப்படியே கையில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக மேலே கருவேப்பிலை லீஃப்லாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மேலே பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து தேங்காய்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிரேவி போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். கிரேவியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கிரேவியோட டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குது. நல்லா வந்து தேங்காய்லாம் அதிகமாக போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே வச்சு செம்ம ஜூஸியாக இருக்குது. நல்லா சூடாகவே இருக்கணும். டேஸ்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் க்ரீம் போட்டு, செம்மையாக இருக்குது. இன்னொரு ட்ரம் போடலாம், தப்பு கிடையாது. நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டா கூட இல்லை, அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த புளிக்குள்ளே போட்டு சாப்பிட்டோம்னா என்னால் தப்பிக்கவும் முடியாது, எங்கேயும் போக முடியாது. உள்ளே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு ஸ்பைசி ஸ்பைசி இருந்தாலுமே அந்த க்ரீமோட சாப்பிடும்போது ஒரு எனர்ஜியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ளேவர் உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை க்ரீம் நான். செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லி கிரேவி இப்படியே விட்டுறாதீங்க. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், மட்டன் பொட்டலம் பிரியாணி சரிங்களா, நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக உங்களோட பேக்கிங்கே வந்து செம்மையாக இருக்குது. அதோட உள்ளே வந்து இலலாம் வச்சு செம்மையாக பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த இலையில் சாப்பிட்றது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உள்ளே இருக்க அந்த ஜூசினஸ்லாம் வந்து அப்படியே வெளியே கொட்டுது. இங்கே பாருங்கப்பா, பிரியாணியில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். உள்ளே வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எக் மசாலா. ஸோ எக் மசாலா பிரியாணியில் எக் மசாலா போட்டு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. மட்டன் பொட்டலம் பிரியாணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லி டேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை பாண்டியாஸ் பொறுத்த வரைக்குமே வந்து கறி மட்டன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ மட்டன் நம்ம வந்து சாப்பாடில் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மட்டன் பிரியாணி சீரியஸாக நான் பாண்டியாஸில் எத்தனை வாட்டி சாப்பிட்றேன். ஃபஸ்ட் டைம் வந்து மட்டன் பொட்டலம் பிரியாணி, பொட்டலமில் அந்த மேக் பண்ண பிரியாணி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் தான் கிடைக்குது. நான் நார்மலாக சாப்பிட்ற பிரியாணியே கிடையாது. ஸோ அதே ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தம் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் இது பார்க்கணும்னு நினச்சேன்னா பானையில் தராங்க பிரியாணி எனக்கு ஆர்டர் பண்ணுறோமா எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினச்சேன் நான். பட் இது வந்து தம் பரோட்டா சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் பிரிக்கிறோம். ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டிங்களா? இப்போ நான் பார்க்கலாமா? அதோடா தீபகே ஆக்சுவலாக மண்பானையில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இது வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஸ்பூன்லேயே நம்ம எடுத்துடலாம். ஆக்சுவலாக மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பீஸா மாதிரி கட் பண்ண முடியுது. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது பரோட்டா. செம்ம சாஃப்டாக இருக்குது பரோட்டா. ஆக்சுவலாக இது பாட் பரோட்டா. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா அவங்க போட்டுருக்காங்க மசாலா வந்து அந்த ஆனியன்ஸோ தக்காளியோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. ப்ளஸ் வந்து காரம் வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு செட்டிலான காரம் தான். பட் பரோட்டா செம்ம சாஃப்டாக இருக்குது. பெப்பரோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெப்பர் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர். கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ ஜூஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ளூபெரி கூலர். ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அடியில் தான் மிக்ஸில் இருக்குது. ஸோ அவன் லைட்டாக இப்படி கிளறி விட்டோம் அப்படின்னா அவன் மேலே வந்துடுவான். ஸோ கிளறியாச்சு. சைட்லலாம் பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேஷன் பண்ணி அந்த ஐஸ் போட்டுருக்காங்களா இல்லை சால்ட்டான்னு தெரியல. அவங்க குடிச்சு பார்க்கலாம், ஏன்னா அழகாக ஒட்டிகிட்ருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, நல்ல ஒரு மின்ட்டு ஃப்ளேவர் போட்டு ஸ்வீட் ப்ளஸ் சால்ட் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. மின்ட்டோட ஃப்ளேவர் செம்ம ஹெவியாக இருக்குது. சாப்பிடும் போது அப்படி ஜிவ்வுன்னு இருக்குது. லெமன் வேறு அடிக்கடி வந்துட்டு போகலாம். டோட்டலாக ஒரு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஏ கிளாஸ் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலி அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபுட்டு.
லைட்டாக போட்டது அப்புறம் தான் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நல்லா சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு லேசினஸ் ஆகிடும்ல. ஸோ கடைசியாக இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக எல்லாமே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எதை சொல்கிறதுன்னு தெரில. இங்கே எல்லாமே வந்து டாப் கிளாஸ் தான். எனக்கு எல்லாமே வந்து பர்சனலாக ஒன்று ஒரு டேஸ்ட் இருக்குது. பட் டோட்டலாக எல்லாமே செம்மேன். அதுவும் நான் பர்சனலாக ஃபஸ்ட்டு சாப்பிட பார்த்தீங்கன்னா அல்ஃபாம். ஸோ வேறு லெவல் சிக்கன் இது. நல்லா சாப்பிடும் போதே வந்து நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எதுவாக இருக்கட்டும், பாண்டியாஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வந்து பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே அந்த நெய்யோட ஒரு வாசமோ சரி, அந்த ரிச்சான ஒரு ஃபீல் கன்ஃபார்மாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைடிஷ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. அதுவும் நம்ம வந்து அந்த ஃபிஷ் போட்ட நாட்டுக்கோழி இருந்தது. அப்பா வேறு லெவலில். ஸோ அவங்க வந்தாலும் மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஸோ ஷாப்போட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all another great video. Bye guys.